student, 12th standard chapter 4 la exercise 4.2 sum number 6 find the domain of first question ஒரு two question க்கு domain value find பண்ண சொல்றாங்க. First question f of x போட்டு sin inverse of modulus of x minus 2 by 3 plus cos inverse of 1 minus modulus of x by 4 ஓட வேல்யூ domain வேல்யூ யூஸ் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ நமக்கு sin inverse of x க்கு நான் இன்டர்வல் x belongs to -1 to 1 தான், cos நாங்களும் -1 to 1 தான். இது நமக்கு ஜெனரல் பிரின்சிபல் வேல்யூ. ஓகே, இப்போ -1 to less than x, x க்கு என்ன இருக்குது? modulus of x minus 2 by 3 less than equal to 1. ஃபர்ஸ்ட் 3 ரிமூவ் பண்ணா பண்ணுவோம், 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ -3 less than equal to 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணா 3 கேன்சல் ஆச்சுன்னா modulus of x minus 2 less than equal to இந்த 3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் -2 கேன்சல் பண்ணா எல்லாத்தையும் என்ன பண்ணோம், ஒரு 2 எல்லாம் ஆட் பண்ணுங்க. அப்போ +2 -3 இந்த 2 ஆட் பண்ணா -2 +2 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் நான் modulus of x less than equal to 3 + 2. இது லெஸ் பண்ணா -1 less than equal to modulus of x modulus of 5. இப்போ மாடுலஸ்னா என்ன, ப்ளஸ் ஆர் -1 இருக்கும், ப்ளஸ் ஆர் -5 இருக்கும். அப்போ -5 to ending +5 -1 to 1 அப்போ ஃபர்ஸ்ட் வரும் -5 to +1 ஒரு இன்டர்வல், -1 to 5 1 இன்டர்வல். ஓகே ஓகே, இப்போ ஸ்டார்டிங் செகண்ட் அதே சேம் காஸுக்கு -1 to +1, எக்ஸுக்கு என்ன இருக்குது 1 minus modulus of x by 4. இந்த 4 ரிமூவ் பண்ணா போகிறோம், 4 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன் இந்த ஃபேக்டரை. 1 into -4 less than 4 மல்டிப்ளை பண்ணா 4 கேன்சல் ஆகுதுன்னா 1 minus modulus of x less than equal to 4. நெக்ஸ்ட் வந்து இந்த +1 ரிமூவ் பண்ணா -1 எல்லாம் ஒவ்வொரு டைம்ஸ் ஆட் பண்ணுங்க. அப்போ -1 -4 -1னா +1 கேன்சல் ஆயிடும், minus of modulus of x less than equal to 4 - 1. இது ஆட் பண்ணா -5 less than equal to minus of modulus of x less than equal to 3. இப்போ என்ன நமக்கு இந்த மைனஸ் ரிமூவ் பண்ணா மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணா வரும் ப்ளஸ் ஆகும். இந்த சிம்பிள் என்ன வரும், சேஞ்ச் ஆகும், இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். +5 லெஸ் than equal to greater சேஞ்ச் ஆகும், இது ப்ளஸ் ஆகிடும், greater equal to -3. அப்போ இதே சேம் தான், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபங்க்ஷன் தான் இருக்குது, ஏன்னா மாடுலஸ் வேல்யூ இருக்குது. இப்போ -5 +5 -3 to அப்போ நெக்ஸ்ட் வரும் -5 to 3 -3 to 5. இப்போ இங்கே ரெண்டு இன்டர்வல் காமன் ப்ளஸில் இருக்குது. அப்போ காமன் இன்டர்வல் என்ன இருக்கும், இங்கேயும் ஸ்டார்டிங் எண்டிங்கும் -5 to 5, இங்கேயும் ஸ்டார்டிங் -2 to 5. அப்போ தற்போது டொமைன் வேல்யூ நமக்கு x belongs to -5 to +5. ஓகே, அப்போ டொமைன் வேல்யூ இதான் நமக்கு ஃபைனல். ஓகே, செகண்ட் கொஸ்டின் g of x பட்டு sin inverse of x plus cos inverse of x ஓட டொமைன் வேல்யூ. sin டேல்டாவே x இருக்கு, sin inverse of x அப்போ எந்த இருக்கோ அதோட இன்டர்வல் x belongs to -1 to 1 தான், cos inverse x belongs to -1 to 1 தான். அப்போ 2க்கும் காமன் ஃபேக்டர்னா டொமைன் -1 to 1 தான் x belongs to. இது நமக்கு இதோட டொமைன் வேல்யூ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.